ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டக் ஸ்டாண்டி டெய்லரிங். இன்னைக்கு கிளாஸ் 8ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் 6ம் கிளாஸ் 7லயும் பேக் பீஸ் அப்புறம் ஸ்லீவ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப கிளாஸ் 8ல ஃப்ரண்ட் பீஸ் நம்ம எப்படி கட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரே கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாமே ஃபுல் கட்டிங்கும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது இல்லையா? சோ அதனாலதான் ஒரு ஒரு பார்ட்டா பிரிச்சு உங்களுக்கு கிளாஸஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பிளவுஸ் கட் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லா வீடியோஸ் போட்டுட்டா புரியும். ஆனா அதுவே பிகினர்ஸா இருக்காங்க இல்லையா நம்ம குரூப்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரே கிளாஸ்ல ஃபுல்லா உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லவும் முடியாது, ரொம்ப லாங்கா போகும். சோ அதனாலதான் நான் பார்ட்டா உங்களுக்கு கிளாஸஸ் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கிளாஸ்ல ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி பேக் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க இப்ப பாத்துக்கோங்க, நீங்க ஸ்ட்ரெயிட் பிளவுஸ் கட் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் பீஸ ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தியும் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். அதுவே நீங்க கிராஸ்ல கட் பண்ண போறீங்க, உங்க பிளவுஸ வந்து நீங்க கிராஸ் பீஸ்ல கட் பண்ண போறீங்க அப்படின்னா பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும்ட்டு. அப்படியே இந்த இந்த பொசிஷன்ல நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, ஓபன் சைடு நம்மள பார்த்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்ல ஃபோல்டிங் சைடு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல கரை இருக்கு இல்லையா, சோ கரைக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி பேக் பீஸ நம்ம இந்த கரை பகுதியில நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டோம். சோ கரை பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி நம்ம பேக் பீஸ போட்டுட்டு இப்படி கிராஸ்ல இந்த ஆம்ஹோல் சைடு இந்த இடத்துல வர மாதிரியும் இப்படி கிராஸ்ல நம்ம கிளாத்த போட்டுக்கலாம். பேக் பீஸ போட்டுட்டு நம்ம சுத்தியும் நம்ம பேக் பீஸோட மெஷர்மெண்ட்டை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் எப்படி ட்ரேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க நம்ம கீழே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா? இந்த லைன் வந்துருச்சு இல்லையா? நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி ஸ்கேலை திருப்பிக்கலாம். சரி, திருப்பிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். பாருங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆப்போசிட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க நம்ம கழுத்து பகுதியில இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா இப்படி லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப இங்கேயும் நம்ம அந்த லைன் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது எந்த பகுதியில போட்டிருக்கோம்னு பாருங்க. நம்ம இந்த இடத்துல வந்து பேக் பீஸ் கட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்லீவ் கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் கட் பண்ணிருக்கிற இடத்துல நான் பேக் பீஸ போட்டு சுத்தியும் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே போட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிருக்கிற பகுதியில நம்ம பேக் பீஸ போட்டிருக்கோம். சரி, தெரியுதுங்களா? ஓகே, இப்ப நம்ம ஆம்ஹோல் சுத்தியும் நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். பேக் பீஸோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சீம் அலவன்ஸ் வச்சுக்கோ இல்லைங்களா, இந்த இடத்துலயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, இதோட சென்டரும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம சுத்தியும் ட்ரேஸ் எடுத்தாச்சு. அடுத்தது இந்த ஆம் ஹோலோட சென்டரை வந்து நம்ம இந்த பீஸ்ல நம்ம பாயிண்ட் குறிக்கணும். சோ அதுக்கு எப்படி நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஊசி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து நல்லா ஒரு ப்ராடா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இப்ப இந்த ஊசியில இங்க சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்ஹோலோட சென்டர்ல ஒரு பிரஸ் கொடுத்துக்கலாம். இப்படி பிரஸ் கொடுத்துட்டு இப்ப நம்ம பேக் பீஸ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இங்க பிரஸ் கொடுத்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல டிசிய வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல இப்படி டிசிய வச்சு அந்த பாயிண்ட குறிச்சுக்கலாம். ஆம்ஹோலோடைய ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த எல் ஷேப்பை நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த சென்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த சென்டரையும் இப்படி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த இடத்துலயும் ஸ்கேல் இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம பேக் பீஸோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல நம்ம இப்ப மார்க் பண்ணியாச்சு. இப்ப எப்படி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்ஹோலோடைய ஷேப் எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நம்ம ஆம்ஹோலுடைய வளைவு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல குடஞ்சு கட் பண்ணுவோம். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆம்ஹோல் ரவுண்டுல இந்த இடத்துல இதுல இருந்து கீழே இறக்கி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த நம்ம ஆல்ரெடி பேக் பீஸ்ல இருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு இந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம். இங்க இருந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகலாம். தெரியுதுங்களா? ஓகே, இப்ப நம்ம ஆம்ஹோல் வளைவு போட்டாச்சு. ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து இறக்கம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸோட கழுத்து இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் அளவு பிளவுஸ் இந்த மாதிரி எடுத்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. இப்போ உங்க பிளவுஸ்ல நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ இப்படி நல்லா அந்த நெக் வந்து எந்த சுருக்கமும் இல்லாம இப்படி கிராஸா எதுவுமே இல்லாம இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக் பீஸ்ல எப்படி இந்த கழுத்து இறக்கம் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து இப்படி டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து இப்படி டேப்பை எந்த ஒரு வளைவும் இல்லாம இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்மளுடைய ஸ்கேல் இருக்கு இல்லையா, இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, ஸ்கேல வந்து நம்மளுடைய கழுத்து இறக்கம் எங்க வருதுன்னு பாருங்க. அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம ஷோல்டர்ல இருந்து டேப் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஸ்கேலையும் வந்து இந்த மாதிரி நெக்கோட இறக்கம் எங்க முடியுதோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். இப்படி வளைஞ்சோ இல்ல இப்படி மேல ஏற்றியோ அப்படி வைக்க கூடாது. இப்படி ஸ்ட்ரைட்டா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம கழுத்து இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 6 இன்ச் வருது. தெரியுதுங்களா? இந்த மாதிரிதான் நம்ம அளவு பிளவுஸ்ல கழுத்தோட இறக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப 6 இன்ச் வந்தது இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பிளவுஸோட கழுத்து இறக்கம் 6 இன்ச் வந்தது இல்லைங்களா, அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி நான் இங்க 6.5 இன்ச் மார்க் பண்றேன். பாருங்க, இப்படி 6.5 இன்ச் நம்மளுடைய கழுத்து இறக்கம் என்ன வருதோ அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இங்க சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப பாருங்க, நம்ம இங்க ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் போயிடும் இல்லையா, அதுக்காக இந்த 1/2 இன்ச் சேர்த்தி இங்க இருந்து இங்க நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 6.5 இன்ச் மார்க் பண்ணணும். இங்க கிளாத் இல்லாததுனால நான் எப்படி இங்க மெஷர்மெண்ட் இங்க எப்படி நான் 6.5 இன்ச் குறிக்கிறேன்னு பாருங்க. இப்படி ஸ்கேல் இங்க வச்சுட்டு இங்க இருந்து டேப் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல்ல இருந்து இப்படி இங்க வச்சுட்டு இந்த இடத்துல 6.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இங்க கிளாத் இல்லாததுனால ஸ்கேல ஸ்ட்ரைட்டா வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப்ல வந்து ஸ்ட்ரைட்டா கிடைச்சிடும். சோ அப்படியே இந்த இடத்துல 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் நீங்க 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய சைஸ் நீங்க இங்க கட் பண்றீங்க அப்படின்னாலும் இங்க இருந்து இங்க 3 இன்ச் கழுத்தகலம் கொடுத்துக்கலாம் கீழே. ஓகேங்களா? நீங்க மேல வந்து 2.25 2 எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அது ஓகே. ஆனா அதே மாதிரி இங்க வந்து எல்லா சைஸ் அளவுக்குமே நீங்க 3 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்கிற மெத்தட்ல நீங்க பிளவுஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் பிளவுஸ் நீங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம இங்க 3 இன்ச் கழுத்தகலம் கொடுத்தாச்சு. இப்ப ஸ்கேல் வச்சு இந்த எல்லா பாயிண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு எல் ஷேப்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் பொறுமையா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ ஒரு பாயிண்டையுமே மிஸ் பண்ணாம பார்த்துட்டு அதே மாதிரி உங்களுடைய அளவு பிளவுஸ்லயும் நீங்க கட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் க்ளோஸ் ஸ்கேல வச்சுட்டு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம கழுத்தோடைய இறக்கம் கண்டுபிடிச்சு டிராப் பண்ணியாச்சு. அடுத்தது பிளவுஸோட ஃப்ரண்ட் பீஸோட இறக்கம் எவ்வளவுன்னு பாக்குறதுக்காக நீங்க எல்லா சைஸ் அளவுக்குமே நீங்க எந்த சைஸ் அளவு பிளவுஸா இருந்தாலுமே கழுத்துடைய இறக்கம் கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க இருந்து நீங்க பேக் பீஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கீங்க இல்லையா, இந்த லைன்ல இருந்து இங்க இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஹைட். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப பிளவுஸோட ஃப்ரண்ட் பீஸோட நம்ம இறக்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாட்க்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். நீங்க எல்லா சைஸுக்குமே இங்க இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸா இருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 1 இன்ச் வரைக்குமே நீங்க இறக்கம் கொடுக்கலாம். ஓகேங்களா? 30 சைஸ்க்கு மேல அவங்களுக்கு இந்த பஸ்ட் சைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா 1 இன்ச் வரைக்குமே நீங்க இறக்கம் கொடுக்கலாம். நான் வந்து இப்ப 1/2 இன்ச் கொடுக்குறேன். நீங்க நார்மலா 1/2 இன்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். பொதுவா எல்லா அளவுக்குமே நீங்க 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப 2 பக்கம் இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து 2.5 இன்ச் பொதுவான அளவு எல்லா சைஸுக்குமே நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் டாட்க்கு நம்ம எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்து இங்க டாட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி மெஷர்மெண்ட் டாட் பிடிக்கிறதுக்காக எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ 24ல இருந்து 25 வரைக்கும் உள்ள வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 24, 25 சைஸ் உள்ள இடுப்பு அளவுக்கு நம்ம 2 இன்ச் டாட் பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுவே 26, 27 அந்த மாதிரி வேஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு 2.25 இன்ச் நீங்க டாட் பிடிச்சுக்கலாம். 2.25 இன்ச் நீங்க டாட் பிடிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுவே 28, 29 இன்ச் இருக்காங்க அப்படின்னா நீங்க 2.5 இன்ச் வரைக்கும் டாட் பிடிச்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த டாட் பிடிக்கிறதுக்காக கிளாத் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுவே நீங்க 30 இன்ச்ல இருந்து 31, 32 அதுக்கு மேல வர எல்லா அளவுக்குமே நீங்க 2.25 இன்ச் டாட் பிடிச்சுக்கலாம். அல்லது 3 இன்ச் வரைக்குமே நீங்க டாட் பிடிக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப வேஸ்ட் மெஷர்மெண்ட் 24, 25 வந்துச்சு அப்படின்னா 2 இன்ச் நீங்க டாட் பிடிச்சுக்கலாம். அதுவே 26, 27 உள்ள இடுப்பளவுக்கு 2.25 இன்ச் பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி 28, 29 வர வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 2.5 இன்ச் நீங்க டாட் பிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 30 இன்ச்சுக்கு மேல வர எல்லா சைஸஸ்க்குமே நீங்க 2.25 இன்ச் மார்க் பிடிக்கலாம். அதுவே கொஞ்சம் அவங்க பஸ்ட் சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னா 3 இன்ச் வரைக்கும் கூட டாட் பிடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் நான் கட் பண்ணிட்டு இருக்கிற பிளவுஸோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 29 இன்ச். ஓகே, இப்ப 29 இன்ச் எங்க வருது? இந்த இடத்துல இருக்கு. அப்ப டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட் 2.5 இன்ச் நம்ம டாட் பிடிக்கிறோம். ஓகேங்களா? உங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பாருங்க. 30 இன்ச்சா இருந்துச்சுன்னா நீங்க 2.25 இன்ச் பிடிச்சுக்கலாம். அதுவே கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய சைஸா இருக்காங்கன்னா 3 இன்ச் வரைக்கும் கூட நீங்க பிடிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்ப இங்க 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட சென்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படியே டேப்பை டபுளா ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த இடத்துலயும் ஒரு பாயிண்ட் குறிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இருந்து இங்க மேல 1 இன்ச் பொதுவா எல்லா சைஸுக்குமே நீங்க இந்த மாதிரி குறிச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்ல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது காமனா எல்லா சைஸுக்குமே நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் குறிச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இங்க இருந்து 1 இன்ச் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட் இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல சின்ன சைஸ் அதாவது 30 இன்ச் வரைக்கும் உள்ள வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த இடத்துல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். பாருங்க, இங்க இருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். அதுவே 30 இன்ச்சுக்கு மேல வர வேஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே 1.25 இன்ச் நீங்க எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். சோ நான் வந்து இப்ப 29 இன்ச் வேஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுனால 1 இன்ச் மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா நான் குறிச்சிருக்கேன். இப்ப நீங்க ஸ்கேல் வச்சுட்டு இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கோங்க. இப்படி மேல கரெக்டா இருக்கணும். இந்த இடத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து லைன் போடணும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஸ்ட்ரைட்டா லைன் போடணும். பாருங்க, நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஸ்கேல் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டும் ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு இப்படி லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்கேலை திருப்பிட்டு இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப போட்டாச்சு. இப்ப ஃப்ரண்ட் பீஸோட
மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம குறிச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் டாட், செகண்ட் டாட், தேர்ட் டாட்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், எந்த அளவுக்கு லென்த் எடுக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் குறிக்க போறோம். ஓகே, இப்ப கழுத்து இறக்கம் நம்ம டிரா பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இங்க இருந்து இங்க 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பூக்ஸ்பட்டி சைடுல இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க இந்த மாதிரி இந்த லைனை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுல இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இப்ப இந்த கழுத்திறக்கம் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பகுதியையும் இந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கிற பாயிண்ட் ரெண்டையும் சேர்த்து இப்படி லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம இப்ப எப்படி கட் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கழுத்து இறக்கம் நம்ம டிரா பண்ணிருக்கிற இடத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா சுத்தியும் நம்ம இங்க இருந்து வரும்போது இப்படி உள்ள இருந்து கட் பண்ணிட்டே வரணும். இப்படி வந்துட்டு இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணக்கூடாது. இப்படி இந்த மாதிரி இந்த நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இதுல இப்படி கிராஸா கட் பண்ணி மறுபடியும் இப்படி வந்து நீங்க இந்த இடத்துல வரும்போது இங்க 1/4 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இங்க இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டாட், செகண்ட் டாட், தேர்ட் டாட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சுத்தியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, நம்ம இப்ப ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப டாட் மெஷர்மெண்ட் எப்படி குறிக்கிறதுன்னு பாத்துக்கலாம். இப்போ கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லியும் என்னால வீடியோஸ் போட முடியாது. எதனால அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடிட் பண்ணி எல்லா ஒர்க்கையும் முடிச்சு போடும்போதே உங்களுக்கு 2 டேஸ் ஆயிரும். ஸோ அதனாலதான் நான் சார்ஜ் பண்ணிருக்கிறதுமே பாத்தீங்கன்னா 199 தான் சார்ஜ் பண்ணிருக்கேன், 1 மந்த்துக்கு ஃபுல்லா சேர்த்து. நம்ம எடுக்கிற கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிகினர்ஸும் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸ்லோவா தான் வீடியோஸ் எல்லாமே நம்மளால போட முடியும். ஸ்பீடா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கிளாஸஸ் நம்ம போடும்போது நம்ம சொல்லி கொடுக்குற உங்களுக்கும் புரியாது. ஸோ அதனால நான் வந்து 1 மந்த்துக்கு என்ன நம்மளால கிளாஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதிகமாகவும் சார்ஜ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்க கிளாஸஸ பொறுமையாவே கத்துக்கோங்க. நானும் உங்களுக்கு 3 டேஸ் ஒன்ஸ் வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அதுல நான் என்ன 1 மந்த் ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அதை நீங்க கண்டிப்பா உங்களால கத்துக்க முடியும். நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நானும் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம ஃப்ரண்ட் பீஸ் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பாத்துக்கலாம். இங்க இருந்து இங்க நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நார்மலா எல்லாருக்குமே நீங்க 2.5 இன்ச் ஃபர்ஸ்ட் டாட்டோட லென்த் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுவே அவங்க நல்லா ஹைட்டா இருக்காங்க அப்படிங்கும் போது மட்டும் ஒரு 3 இன்ச் வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டாட்டோட லென்த் எடுத்துக்கலாம். நார்மல் ஹைட்ல இருக்கிற எல்லாருக்குமே 2.5 இன்ச் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ நான் 2.5 இன்ச் மார்க் பண்றேன். நல்லா ஹைட்டா இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்க 3 இன்ச் லென்த் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதையே ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுடலாம். இப்ப பாருங்க, இது நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்க, இது கிராஸா இந்த மாதிரி வளைச்சும் போடக்கூடாது. இது நல்லா ஸ்கேல வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா நீங்க லைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாட்டோட லென்த்தை வந்து ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்படி நல்லா ஸ்கேல திருப்பி இந்த நம்ம இங்க டாட் குறிச்சிருந்தோம் இல்லைங்களா, டாட் குறிக்கிறதுக்காக 2.5 இன்ச் மார்க் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல இப்படி கிராஸ் அதே மாதிரி இந்த சைடும் இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து கிராஸா லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாட்டோட லென்த் எடுத்தாச்சு. அடுத்தது செகண்ட் டாட் நம்ம எங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்க்கலாம். நம்ம இந்த கழுத்து இறக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து கீழே
ஒரு 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகே, நம்ம இந்த இடத்துல இங்க 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் இருக்கிற பகுதியில நம்ம இப்படி டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அதை டபுளா ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி டபுளா ஃபோல்டிங் பண்ணிட்டு அதோட சென்டரையும் நீங்க இப்படி குறிச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு லென்த் எடுத்திருக்கீங்களோ அதுலயும் இதே மாதிரி நீங்க 1/2 இன்ச் பொதுவான அளவு எல்லா சைஸுக்குமே நீங்க 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அதுல இருந்து சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக டேப்பை டபுளா ஃபோல்டிங் பண்ணிட்டு நீங்க இந்த சென்டர் பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம செகண்ட் டாட்டோட லென்த் எவ்வளவு எடுக்கிறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் அதிகமா வேணும், ரொம்ப ஷார்ப்பா நீங்க போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டோட லென்த்தை வந்து நீங்க அதிகப்படுத்தணும். ஓகே, இப்ப நம்ம ஷார்ப்னஸ் அதிகமா வேணும் அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டோட லென்த்தை வந்து நீங்க இப்படி அதிகப்படுத்திட்டே போகணும். அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல அந்த அளவுகள் குறையும் போது ஷார்ப்னஸ் அதிகமா வரும். அதுவே உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் கம்மியா வேணும் அப்படின்னா செகண்ட் டாட்டோட லென்த்தை வந்து நீங்க குறைச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு ப்ராட் ஆகும் போது உங்களுக்கு ஷார்ப்னஸ் குறைவா இருக்கும். ஓகேங்களா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம நார்மலா லென்த் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். உங்களுக்கு ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்தை நீங்க இந்த பகுதியில நீங்க குறைச்சிட்டே வரலாம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஸ்கேல் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வளைவா இப்படியெல்லாம் இப்படி வளைச்சும் வைக்க கூடாது. இப்படி நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இந்த பாயிண்ட ரெண்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப செகண்ட் டாட்டோட லென்த்தை நம்ம எடுத்தாச்சு. இப்ப இந்த டாட் பிடிக்கிற அளவு வந்து இந்த சைடு 1/4 இன்ச்சும் இந்த சைடு 1/4 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டையும் இதையும் சேர்த்து நீங்க லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க இந்த 2 பாயிண்டையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம செகண்ட் டாட்டோட மெஷர்மெண்ட்டும் எடுத்தாச்சு. அடுத்தது 3வது டாட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்காக 3வது டாட்டை வந்து நம்ம எங்க குறிக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டாட்டோடைய லென்த் மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நல்லா ஸ்ட்ரெயிட்டா ஸ்கேல் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்கும். நீங்க இந்த இடத்துல 3வது டாட்டோட லென்த் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வரும். நார்மல் பிளவுஸ் மட்டும் இந்த மாதிரி எடுக்கணும். அதுவே நீங்க போர்ட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக் கட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து லென்த் எடுத்து நீங்க இப்படி குறிக்க கூடாது. நார்மல் பிளவுஸ் மட்டும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து குறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் டாட்டோட ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டா கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி லைன் போட்டுக்கலாம். இப்ப 3வது டாட்டோட லென்த் நம்ம எவ்வளவு எடுக்கிறதுன்னு பாத்துக்கலாம். பாருங்க, இங்க இருந்து இப்படி டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு ஷார்ப்னஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா செகண்ட் டாட்ல, அதே மாதிரி தேர்ட் டாட்டுக்கும் உங்களுடைய ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க லென்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரலாம், அதிகப்படுத்திட்டே வரலாம். அதுவே ஷார்ப்னஸ் கம்மியா போதும் அப்படின்னா அதோட லென்த்தை வந்து நீங்க குறைச்சிட்டே வரலாம். சோ நான் வந்து இங்க இருந்து 4 இன்ச் லென்த் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப தெரியுதுங்களா, உங்களுக்கு லென்த் அதிகமாயிட்டே வரும்போது உங்களுடைய ஷார்ப்னஸோட பாயிண்ட்டும் வந்து நல்லா ஷார்ப்பா கிடைக்கும். அதுவே நீங்க டாட்டோடைய லென்த்தை குறைச்சிட்டே போனீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறைவா கிடைக்கும். ஸோ ஷார்ப்னஸ் அதிகமா வேண்டாம் அப்படிங்கிறவங்க லென்த்தை வந்து குறைச்சிட்டே போகணும். அதுவே ஷார்ப்னஸ் அதிகமா வேணும் அப்படின்னா உங்களுடைய டாட்டோட லென்த்தை அதிகப்படுத்திட்டே வரணும். இப்படிதான் ஒரு டாட்டோடைய லென்த் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும். ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு வேணும் வேண்டாங்கிறத பொறுத்துட்டு நம்மளுடைய டாட்டோட மெஷர்மெண்ட் அளவுகளும் நம்ம குறைச்சு கூட்டிட்டே வரணும். ஓகேங்களா, இப்ப உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? எல்லா சைஸுக்குமே நீங்க ஒரு டாட் மெஷர்மெண்ட்ஸ் குறிக்கிறீங்க அப்படின்னா பொதுவான அளவு கொடுக்க முடியாது. உங்களுடைய ஷார்ப்னஸ் என்னவோ அதை பொறுத்துதான் நீங்க டாட்டோட லென்த்தும் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே வரும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம தேர்ட் டாட்டோட மெஷர்மெண்ட்ஸ் குறிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 2 பக்கமும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணிருக்கிற பாயிண்ட்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? இப்ப தேர்ட் டாட்டோட மெஷர்மெண்ட்டும் நம்ம குறிச்சாச்சு. இப்ப 3 டாட்டும் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இந்த மெஷர்மெண்ட்ட அப்படியே நம்ம இன்னொரு பீஸ்லயும் குறிக்கணும் இல்லையா? அது எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட்ல நம்ம பேக் சைட்லயும் இந்த பாயிண்ட வந்து நம்ம குறிக்க முடியும். எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இந்த ஊசி வச்சிருந்தோம் இல்லையா? பாயிண்ட் குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ராடான நீடில் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப இந்த நம்ம 3 பாயிண்ட்லயும் இதோட பாயிண்ட வந்து பேக் சைடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நீடில குத்திக்கோங்க. குத்திட்டு பிரஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் சைடு அந்த பாயிண்ட் விழுந்துரும். அதே மாதிரி இந்த டாட்லயும் இப்படி அந்த சென்டர்ல பாயிண்ட குறிச்சுக்கலாம். இப்படி 3 பக்கமே நீங்க 3 டாட்டோட மெஷர்மெண்ட்லயும் பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, அப்படியே நான் திருப்புறேன். இப்ப அந்த 3 பாயிண்ட்டுமே இங்க 3 பக்கமும் விழுந்திருக்கு இல்லையா? அந்த டாட்ல அந்த பாயிண்ட்ல நம்ம இந்த மாதிரி டிசிய வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப 3 டாட்டோட பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சாச்சு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இப்ப நம்ம எங்கெங்க டாட் பிரிக்க போறோமோ அந்த இடத்துல எல்லாம் சின்னதா கட் கொடுத்துக்கலாம். அப்பதான் நீங்க 2 பீஸ்லயுமே கரெக்டா ஒரே மாதிரி டாட் பிடிக்க முடியும். நீங்க ஒரு பீஸ்ல மட்டும் நீங்க இந்த மெஷர்மெண்ட் குறிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு பீஸ்லயும் டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் அளவுகள் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்படி இல்லாம நீங்க கட்டிங் பண்ணும் போதே 2 பீஸ்லயும் டாட்டோட மெஷர்மெண்ட்ஸ குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப 3 டாட்லயுமே நம்ம கட் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க இப்ப ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா 2 பீஸ்லயுமே அந்த டாட் பிடிக்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. இப்ப நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்களா, ஈஸியா நீங்க எந்த ஒரு ட்ரேஸ் வீல் எதுவுமே இல்லாம, ட்ரேசிங் வீல் எதுவுமே இல்லாம ஈஸியா உங்களால ஒரு நீடில வச்சே அடுத்த சைட்லயும் இந்த ட்ரேஸ் எடுக்க முடியும். உங்களால இந்த மாதிரி நீங்க டாட் மெஷர்மெண்ட் எடுத்துக்க முடியும். இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கலாம். இப்ப நம்ம அங்க 1/4 இன்ச் டாட் பிடிக்கிற மெஷர்மெண்ட் இங்க குறிச்சிட்டு நீங்க எந்த ட்ரேசிங் வீல் எதுவுமே மெஷர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஈஸியா நீங்க ஒரு நீடில வச்சு உங்களால இந்த டாட்டை வந்து நீங்க அடுத்த சைடும் ட்ரேஸ் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டாச்சு. இப்ப 2 சைடும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்படியும் இந்த சைடு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம 2 சைடுமே டாட் மெஷர்மெண்ட் குறிச்சாச்சு. இப்ப பாத்தீங்களா, ஃப்ரண்ட் பீஸ் அழகா நம்ம ஒரு ஷேப் எடுத்து நம்ம கட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய சைஸ் என்னவோ அதுக்கு நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் பொறுமையா டீடைல்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரியே பேக் பீஸ், ஸ்லீவ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் இப்படி 3யும் அடுத்தடுத்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல எப்படி நம்ம பட்டி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பட்டி கட் பண்றதுக்கும் ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ வச்சு அதுல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்துதான் நம்ம பட்டி கட் பண்ணுவோம். சோ அடுத்த கிளாஸ்ல டீடைல்டா உங்களுக்கு பட்டி கட் பண்ற மெத்தட் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம சொல்லி கொடுத்திருக்கிற மெத்தட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்றது இல்ல. பண்ணுனா மட்டும்தான் நீங்க அந்த கிளாஸ்ல எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அடுத்தடுத்த கிளாஸ் போறதுக்கு எனக்கு அது ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.